ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பங்களவின். சோ நீங்க என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு நியூ ரெக்யூமெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 19/1/2024 சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான பணியிடம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி வாங்க பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்டோட அபிஷியல் வெப்சைட். சோ இதுல ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெஜிஸ்டருக்குள்ள போயிட்டு நேம், மிடில் நேம், உங்களோட லாஸ்ட் நேம், ஆதார் கார்டு நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஐ எம் நாட் ரோபோட் அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். சோ அதை ஜஸ்ட் வந்து போட்டு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சோ இது பண்ணி முடிச்சதுக்காக முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதுக்குரிய முக்கியமான அப்டேட்ஸ் பார்த்தலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் வந்து 22/12/2023 அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. 19/1/2024 வரைக்கும் டைம் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேகன்சிஸ் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 14 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. லெவல் 7க்கு நீங்க அப்ளை பண்றதுனால இதுக்கான மாத சம்பளம் பாத்தீங்கன்னா 44,900 முதல் 1,42,400 வரைன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2க்கு வந்து கொடுத்திருக்காங்க. 18 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. லெவல் 4க்கு நீங்க அப்ளை பண்றதுனால 25,500 முதல் 81,100 வரை சம்பளம் வாங்க முடியும். அதுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து டாக்ஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து 119 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. லெவல் 4க்கு அப்ளை பண்றதுனால சேம் சேலரி தான் 25,500 முதல் 81,100 வரை வந்து சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து 137 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. லெவல் 1க்கு வந்து அப்ளை பண்றதுனால 18,000 இருந்து 56,900 வரை வந்து சொல்லியிருக்காங்க. கேண்டீன் அட்டெண்டன்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. லெவல் 1க்கு வந்து அப்ளை பண்றதுனால 18,000 இருந்து 56,900 சொல்லியிருக்காங்க. சோ ஒட்டுமொத்தமாக 291 காலி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான செலக்ஷன் ஆஃப் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்கீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து எலிஜிபிள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து 65 வகையான விளையாட்டு போட்டிகள்ல வந்து நீங்க ஒரு சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் லெவல்ல இருக்கிறனால எந்த ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3, ஃபார்ம் 4, ஃபார்ம் 5 சொல்லிட்டு 5 வகையா வந்து பிரிச்சிருக்காங்க. அதுல இன்டர்நேஷனல் லெவல் காம்படிஷன், நேஷனல் லெவல் காம்படிஷன், இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட், நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் ஆஃப் ஸ்கூல் லெவல்ல, பிசிக்கல் எஃபிஷியன்சி டிரைவ். சோ இந்த மாதிரி கேட்டகரி லெவல்ல வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் இன்கம் டாக்ஸ்க்கு வந்து 18 இருந்து 30 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா 18 முதல் 27 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். டாக்ஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து 18 முதல் 27 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து 18 முதல் 25 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். கேண்டீன் அட்டெண்டன்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 18 முதல் 25 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 10 வருஷம் கொடுத்திருக்காங்க. ஓபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் வந்து கொடுத்திருக்காங்க. எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டாக்ஸ்க்கு வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சு பிளஸ் டைப் ரைட்டிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். டாக்ஸ் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து 10th 12th முடிச்சிருந்தாலே போதும். கேண்டீன் அட்டெண்டன்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 10th பாஸ் ஃபெயில் இருந்தாலே போதும், நீங்க வந்து எலிஜிபிள். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ். அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 200 ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க. ஆன்லைன்ல மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். இது நான் ரீஃபண்டபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. சோ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி அப்ளிகேஷன். சோ ஒன்ஸ் நீங்க வந்து அப்ளை பண்றீங்க, அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ப்ரிவியூ பண்ணி ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுல ஏதாவது வந்து சேஞ்சஸ் பண்ணணும்னா கண்டிப்பா வந்து சேஞ்சஸ் பண்ணி பிறகு சப்மிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் பண்ணுங்க. சோ பேமெண்ட் ப்ரூஃபே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. So thank you friends, thank you so much, all the best for your career.